அந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமா முக்கோணம் வரையும். அந்த முக்கோணம் வரையறதுக்கு ஏத்தபடிதான் அந்த மனிதனுடைய மந்திரமும் அந்த மந்திரத்தை ஒரு மனுஷன் வரைஞ்ச மந்திரத்தை இன்னொரு மனுஷன் வந்து சொல்லக்கூடாது. இந்த மந்திரம் வந்து எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் ஆதி மூலமான மந்திரம். நாம பிறந்ததுல இருந்து இதான் மந்திரம். நம்ம அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த மந்திரம் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மந்திரத்தை கொடுத்தது மனிதனான ஆறறிவு படைத்த மனுஷனை படைச்சது. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்விகள் எல்லாம் விலகும், எல்லாமே வெற்றியா அமையும். இந்த மந்திரம் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆதி மூலமான மந்திரம். நீங்க இந்த மந்திரத்தை விட்டுட்டு நீங்க எந்த தெய்வத்துடைய பேரை சொன்னாலும் மூச்சு காத்த தடுத்து நிறுத்தவே முடியாது. காத்த யாரால தடுத்து நிறுத்த முடியுமா? கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியாது. அதனால வந்து நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட வாசி யோகி ஸ்ரீ எஸ் ஆனந்தராஜ் ஐயா தான் இருக்காங்க. பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. சரிங்க. இப்போ வாசி மந்திரம் அப்படின்னா என்ன, அது பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம நேயர்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். வாசி மந்திரம் அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுக்கு உடம்புக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்தோட மந்திரம் தான் வாசி மந்திரம். இப்ப நம்ம மூச்சு காத்து இல்லைன்னா கண்டிப்பா நம்ம இறந்துருவோம். நம்மளுடைய இந்த உடல் வேற, மூச்சு காத்து வேற. அந்த மூச்சு காத்துக்காக நாங்க கொடுக்குற மந்திரம் தான் இந்த வாசி மந்திரம். இந்த வாசி மந்திரம் அப்படின்றது ஓங்காரத்துடைய பிரிவு தான் ஒரு மனிதனுடைய உள்ளுக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்து மந்திரம். அந்த மூச்சு காத்து மந்திரத்தை நாம எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மனுஷனும் வரையக்கூடிய முக்கோணத்து வீடியோவை வச்சுதான் நாங்க கணக்கிட்டு கொடுக்குறோம். முக்கோண வீடியோ அப்படின்னா அந்த 3 புள்ளிகளையும் எப்படி ஒரு கோடு மூலியமா அவர் இணைக்கிறாரு அப்படின்ற அந்த வீடியோவை வச்சுதான் அந்த மனுஷனுடைய உடம்புக்குள்ள ஓடக்கூடிய அந்த மூச்சு காத்துடைய மந்திரம் தான் அந்த மனிதனுடைய ஆதி மூலமான மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னாலே எல்லா பயன்களும் கிடைக்கும். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய மூச்சு காத்து மந்திரம். இதுதான் வாசி மந்திரம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். ஒருத்தருக்கும் தனித்தனியா இருக்குங்க ஐயா? ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா முக்கோணத்தை வரைவாங்க. ஒரு 9 விதமா தான் முக்கோணத்தை வரைய முடியும். அந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமா முக்கோணம் வரைவாங்க. அந்த முக்கோணம் வரையறதுக்கு ஏத்தபடிதான் அந்த மனிதனுடைய மந்திரமும் மாறும். அந்த மந்திரத்தை ஒரு மனுஷன் வரைஞ்ச மந்திரத்தை இன்னொரு மனுஷன் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த மூச்சு காத்து அவன் உடம்புக்குள்ள ஓடக்கூடிய அந்த வாசியான அந்த மூச்சு காத்து தான் அந்த மனிதனுடைய ஆதிமூலமான மந்திரம். அந்த மந்திரத்தை இன்னொரு மனுஷன் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மந்திரம் தான். அதே மந்திரத்தை தான் அவன் எப்பயுமே ஜபம் பண்ணணும். எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் சொல்லலாம்? இந்த மந்திரம் வந்து எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் ஆதி மூலமான மந்திரம். நாம பிறந்ததுல இருந்து இதான் மந்திரம். நம்ம அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த மந்திரம் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மந்திரத்தை கொடுத்தது மனிதனான ஆறறிவு படைத்த மனுஷனை படைச்சது 7ஆம் அறிவு படைத்த தேவர்கள் தான் படைச்சிருக்காங்க. அந்த தேவர்கள் கொடுத்த பிறக்கும் போது கொடுத்த அந்த மூச்சு காத்தோட மந்திரம் தான் நாம ஜபம் பண்றோம். அதை ஜபம் பண்ணும்போது கண்டிப்பா உயிர் கொடுத்தவன் தான் நமக்கு வாழ்க்கையையும் கொடுக்கணும். அதனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் போக்குறது இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தின் மூலியமா நம்ம எல்லா கஷ்டத்தையும் போக்கிக்கலாம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்விகள் எல்லாம் விலகும், எல்லாமே வெற்றியா அமையும். இந்த மந்திரம் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆதி மூலமான மந்திரம். நீங்க இந்த மந்திரத்தை விட்டுட்டு நீங்க எந்த தெய்வத்துடைய பேரை சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு நன்மை நடக்காது. இந்த மந்திரத்தை சொல்லதான் உங்களுடைய மூச்சு காத்து தான் உங்க உடலை காப்பாற்றணுமே தவிர உங்க உடல் மூச்சு காத்த காப்பாற்ற முடியாது. அப்ப அந்த மூச்சு காத்த நீங்க வணங்க தான் நீங்க கண்டிப்பா மேல்நிலை அடைய முடியும். அப்போ இந்த வாசி மந்திரம் சொல்றது மூலமா இப்போ நிறைய பேர் மாந்திரிகம், இந்த ஏவல், பில்லி, சூனியம் இந்த வேலை எல்லாம் பண்றாங்கல்ல. அதெல்லாம் கூட நமக்கு செய்ய விடாம தடுக்க முடியுமா?
அது எல்லாமே வந்து பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே வந்து பிளாக் மேஜிக்னு சொல்றோம். ம். அந்த பிளாக் மேஜிக் எதுவுமே இந்த வாசி மந்திரம் சொல்றவங்கள கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. பிளாக் மேஜிக் என்னதான் பிளாக் மேஜிக் பண்ணாலும் இந்த மூச்சு காத்துக்கு கண்டிப்பா யாருமே பிளாக் மேஜிக் பண்ண முடியாது. ஏன்னா மூச்சு காத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. காத்தை யாரால தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியாது. அதனால வந்து நம்மளுடைய வாசி மந்திரத்தை நாம ஜெபம் பண்ணா இந்த பில்லி சூனியம் ஏவல் போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் நம்மள வந்து அண்டவே அண்டாது. வேற ஏதாவது குறிப்பிட்டு சொல்ற மாரி இந்த மந்திரம் சொன்னா இது கூட சரியாகும் அப்படின்ற மாரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இந்த வாசி மந்திரம் சொன்னா எல்லாமே சரியாயிடும் ஒரு மனுஷனுக்கு. ம். அந்த மனுஷனை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியான நெகட்டிவ் ஆரா எல்லாம் விலகி ம். பாசிட்டிவ் ஆரால அவன் பயணம் பண்ணுவான். பாசிட்டிவ் ஆரால பயணம் பண்ணும்போது கண்டிப்பா அவன் வந்து மேல்நிலை அடைய முடியும். சோ இப்ப நெறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாம இருக்கும். சோ ம், ம். அவங்கெல்லாம் கூட இந்த வாசி மந்திரத்தின் மூலமா குலதெய்வத்த கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா குலதெய்வத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் அந்த மனிதனுடைய வாசி மந்திரம். ம். நம்மளுடைய மூச்சு காத்துன்றது வந்து குலதெய்வத்துக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா நமக்கு உயிர் கொடுத்தது குலதெய்வம் கிடையாது. நம்மளுடைய உடல் கொடுத்ததுதான் குலதெய்வம். இந்த உடல் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி மூதாதையரான அந்த மூணாவது தாத்தாவுடைய உடல் தான் நம்ம எடுத்திருப்போம். ஆனா நம்மளுடைய உயிர் வந்து தேவர்கள் கொடுத்தது. அப்போ இந்த உடலை விட உயிர் தான் சிறந்தது. அப்போ அந்த உயிர் மந்திரத்தை நாம ஜெபம் பண்ணும்போது இந்த உடலும் மேன்மையடையும். அதே மாதிரி குலதெய்வத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களையும் நாம் அடைய முடியும். இந்த வாசி மந்திரத்தின் மூலியமா தான் குலதெய்வத்துடைய எல்லா பயனுமே நம்ம அடைய முடியுமே தவிர வேற எந்த மந்திரத்தாலையும் குலதெய்வத்தின் பேரை நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி, இந்த வாசி மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க குலதெய்வத்துடைய முழு அனுக்கிரகத்தை நீங்க அடைய முடியும். நிச்சயமாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பேய் பயம்லாம் இருக்கும். சோ ம், ம், இன்னமும் ம், வந்துட்டு எவ்வளவுதான் வயசானாலும் பேய் பயம் இருக்கும் அவங்களுக்குள்ள. சோ ம், ம். அதெல்லாம் கூட இந்த மந்திரத்தினால அதெல்லாம் இந்த போகும். மந்திரம் சொல்ல சொல்ல பேய் பயம் எல்லாமே விலகிடும். ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இந்த மந்திரம்ன்றது வந்து வந்து ஆறாம் அறிவை விட ஏழாம் அறிவு படைத்த தேவர்கள் மூலியமா கொடுக்கப்பட்டதுதான் இந்த உயிர். அந்த உயிருடைய மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அந்த தேவர்களையே நீங்க ஜெபம் பண்ணதுக்கு சமம். அப்ப தேவர்கள் ஜெபம் பண்ணும்போது ஆறாம் அறிவு படைத்த மனிதனை காப்பாத்துறதும் ஏழாம் அறிவு படைத்த தேவர்கள் தான். அப்ப அவங்க ரொம்ப ஈஸியா நம்மளை காப்பாத்திடுவாங்க. ஓகேங்க. இந்த மந்திரம் சொல்றதுக்கு என்ன முறை? ஏதாவது குறிப்பிட்ட நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அப்படிலாம் இல்ல. எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். எப்போ வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய உயிர் துடிப்பு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய மூச்சு காத்தான அந்த துடிப்பு வந்து நம்ம சுவாசம் பண்ணக்கூடியது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுவாசம் பண்றோமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய உயிர் நாடி நமக்குள்ள செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால எவ்வளோ தடவை வேணாலும் நீங்க இந்த மூச்சு காத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரிங்க. இப்போ எல்லா விஷயங்களுக்கும் இந்த மந்திரம் சொல்லலாம்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஆமா. சோ ஒருத்தருடைய மரண தேதிய கூட இந்த மந்திரத்தால தள்ளி போட முடியுமா? கண்டிப்பா தள்ளி போட முடியும். நம்மளுடைய மூச்சு காத்த வணங்க வணங்க அந்த மூச்சு காத்து நம்ம உடம்புக்குள்ள அதிக நாள் இருக்கும். அதிக நாள் இருக்கணும்னா அப்ப என்ன பண்ணும் அந்த மூச்சு காத்து? நம்மளுடைய ஆயுள அதிகப்படுத்தும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். இது எல்லாமே நம்ம மூச்சு காத்து தான் எல்லா இடத்துக்கும் சுத்திட்டு வருதே தவிர நம்மளுடைய உடல் சுத்துறது கிடையாது. நம்ம உடலால எவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியும்? கம்மியான தூரம் தான் பயணம் பண்ண முடியும். ஆனா அந்த மூச்சு காத்து எல்லா இடத்துக்குமே பயணம் பண்ணிட்டு வரும். அப்படி பயணம் பண்ணிட்டு வரும்போது நீங்க இந்த மூச்சு காத்த வணங்க வணங்க உங்க உடல் ஆரோக்கியத்துக்கான அந்த உணவையும் அது கொண்டு வந்து கொடுக்கும். அந்த உணவை நீங்க உங்களுக்கு தெரியாமயே நீங்க சாப்பிடுவீங்க. சாப்பிடும்போது உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாகும். அதே மாதிரி அந்த மூச்சு காத்து வந்து உங்கள் ஆரோக்கியமான இடத்துக்கு கொண்டு செல்லும். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை உங்க மூச்சு காத்து தான் உங்களுக்கு கொடுக்கணுமே தவிர உங்க உடல் மூச்சு காத்துக்கு கொடுக்க முடியாது. அப்ப மூச்சு காத்து மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண உங்க உடம்பும் பாசிட்டிவா இருக்கும். நீங்க போற எல்லா இடமும் பாசிட்டிவான இடமாவே அந்த மூச்சு காத்து அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாசி மந்திரத்துல அடையக்கூடிய நிலைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமா, நிலைகள்னு இருக்கு. நான் நிலைகள் நிறைய சொல்லியிருக்கேன். ம். ஏன்னா வந்து வாசி மந்திரத்தை நீங்க வாசியோக பயிற்சி பண்ணும்போது தான் அந்த நிலைகளை நீங்க அடைய முடியும். வாசியோக பயிற்சி நீங்க செய்யாம வாசி மந்திரத்தை மட்டுமே நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தா குலதெய்வத்தின் அருள் மூலியமா இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா வாழ்க்கை முறையையும் நீங்க அடைய முடியும்.
இந்த வாசி மந்திரம் சொல்லி இந்த விஷயங்கள்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் யாராவது உங்ககிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்களா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாசியோக பயிற்சியே இந்த வாசி மந்திரத்தின் மூலியமா நிறைய பேர் வாசியோக பயிற்சியில மூக்குல சுவாசம் இழுக்காம நல்லபடியா சிரசுக்குள்ள ஒடுங்கி அவங்க வாசி மேல இருந்து தலையில இருந்து சுவாசத்தை இழுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வாசி மந்திரத்தின் மூலியமா வாசியோக பயிற்சி மூலியமா நிறைய பேர் மேல்நிலை அடைஞ்சிருக்காங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பகிர்ந்துக்க முடியுமாங்க? ஆமா. அந்த மந்திரம் சொல்லி நெறைய பேருக்கு உடல் ரீதியா நெறைய விஷயம் சரியாயிருக்கு. உடல்ல நெறைய பேருக்கு பிரச்சனை இருந்தது. வாசி மந்திரம் இல்லாம வாசியோக பயிற்சி பண்ணவங்களுக்கு நெறைய பேருக்கு உடல்ல பிரச்சனை இருந்தது. அப்புறம் வாசி மந்திரம் வச்சு அவங்க வாசியோக பயிற்சி பண்ணும்போது, நல்லபடியா அவங்களுக்கு வந்து உடல்ல இருக்க பிரச்சனைலாம் சரியாயி, நல்லபடியா வாசி யோகத்திலயும் அவங்க மேல்நிலை அடைஞ்சிருக்காங்க. அந்த நிலைகள் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமாங்கய்யா? என்னென்ன நிலைகள் இருக்கு நிலைகள் இப்போ வாசியோக பயிற்சி பண்ணாதான் அந்த நிலைகளை நீங்க அடைய முடியும். முதல் நிலை வந்து குதிரை நிலை, அடுத்த நிலை வந்து மயில் நிலை, அடுத்த நிலை வந்து குயில் நிலை, அதுக்கடுத்த நிலை வந்து அன்னப்பறவை நிலை, அதுக்கடுத்த நிலை வந்து சிவலிங்க நிலை. இந்த நிலைகள் எல்லாமே ஒவ்வொரு அங்குல சுவாசமா உங்களுடைய வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கும் போது நீங்க அடைய வேண்டியது. அந்த நிலைகளுக்கு எல்லாமே ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சி முறையும் இருக்கு. அந்த பயிற்சி முறை தான் அந்த வாசியோக பயிற்சி முறை. அந்த வாசியோக பயிற்சி முறை நீங்க செய்யணும்னா கண்டிப்பா வாசி மந்திரம் இல்லாம நீங்க செய்யவே முடியாது. உங்களுடைய வாசியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்காம வாசியோக பயிற்சி செய்ய முடியாது.